வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்துள்ள குடும்பஸ்தன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்லேயே வேறு காஸ்ட் பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினியும் வேறு காஸ்ட்டு. ஆரம்பத்திலே ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் நடக்கு. அதான் ஆரம்ப சீனே. அதுவே நல்ல ஒரு காமெடியாக கலகலப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சாதாரண எம்ப்ளாய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஃபேமிலி மூலிமா வர்ற கமிட்மெண்ட்ஸ், அவருக்கு ஒய்ஃப் வைக்கிற கமிட்மெண்ட், அவங்க அம்மா அப்பா வைக்கிற கமிட்மெண்ட், அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால் இந்த கமிட்மெண்ட்ஸ் அதனால வேலையை விட்டுறாரு. அந்த வேலையை விட்டப்புறம் அந்த பண தேவையும் தன்மானத்தையும் எப்படி சரி செய்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஆரம்பத்தில் இருந்து கடைசி முடிய ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டான படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். எந்த ஒரு ஆக்ஷனும், அடி தடி, வெட்டு குத்து, ரத்தம், இந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக அழகாக ஒரு படத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு ஒர்த்தஃபுல்லான மூவி அப்படின்னு தான் குடும்பஸ்தன் படத்தை சொல்லி ஆகணும். படம் ஃபுல்லாக ரியலிட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு என்பதையும் சொல்லலாம். ஹீரோ மணிகண்டன் படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்று வருது இப்போ சமீப காலங்களில். இந்த படமும் அவர் கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்பதையும் கன்ஃபார்மாக சொல்லலாம். குடும்பஸ்தன் அந்த அளவுக்கு மணிகண்டனோட யதார்த்தமான நடிப்பில் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோயினி மேகனா அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நமக்கு திரையில் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு ஃபைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு படம் அருமையாக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தக்கன சூப்பராக எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தில் உள்ள எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அப்பா கேரக்டரு, அக்கா கேரக்டரு, எல்லா கேரக்டருமே சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. அவ்வளோ கேரக்டரும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்படியே ரியலிட்டிக்காகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. குறிப்பாக எல்லா ஆக்டர்ஸுமே காமெடி நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கேரக்டருக்கும் காமெடி அப்படி பக்காவாக ஒத்து போணுச்சு. அது படத்துக்கு ஒரு செம பாசிட்டிவாக இருந்துச்சு என்பதையும் சொல்லலாம். முக்கால்வாசி படத்தை காமெடியாக கொண்டு போய் கடைசியில் சரியான எமோஷ்னல் கருத்தை வச்சு படத்தை அருமையாக முடிச்சிருந்தாங்க. எந்த அளவு சிரிக்காத மக்களே தேட்டரில் கிடையாது. அவ்வளோ பேருக்கும் நல்ல ஒரு சிரிப்பு, நல்ல ஒரு காமெடி டைமிங் எல்லாமே ஒர்க் ஆகிருந்துச்சி. அதே மாதிரி எமோஷனும் செம்மையாக வச்சுருந்தாங்க. சரியான எமோஷ்னல் சிரித்த மக்கள் அதே சமயம் செம ஃபீலிங் ஆகிற அளவுக்கும் எமோஷன் அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. அருமையாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க, படத்தை முடிச்சிருந்தாங்க. சீன் பை சீன் படத்தில் அப்படியே செதுக்கியிருந்தாங்க. ஒரு சீன் கூட போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அவ்வளோ சீனும் அற்புதமாக எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே படத்தில் பாசிட்டிவ் தான். படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஏன் பார்வைக்கு எதுவுமே இல்லை. படத்தில் நெகட்டிவே இல்லை அப்படின்னு தான் என்னோடய பார்வைக்கு சொல்லி ஆகணும். எல்லாமே ஃபுல் பாசிட்டிவ். 100க்கு 100% சரியான என்டர்டைன்மெண்டிங்கான படம் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஒர்க்கு ப்ரெஷர், டிப்ரெஷன், என்ன கவலையில் இருந்தாலும் இந்த படத்தை போய் 2.5 மணி நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம். இந்த படத்தில் போய் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா நல்ல கலகலப்பாக சிரிச்சிட்டு 2.5 மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். குடும்பஸ்தன் படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே, வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.